நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பி. இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது நமது நீலகிரி மாவட்ட உதகை பகுதி சிறப்பு செய்தியாளர் எஸ்ஜி நிக்கோலஸ் அவர்கள் ஒரு சிறப்பான செய்தியையும் தகவலையும் அதனுடைய வீடியோக்களையும் நமக்கு அளித்திருக்கிறார். நீலகிரி மாவட்ட நீலமலை இராணுவ முன்னாள் படை வீரர்களுடைய தலைவராக இருக்கின்ற டாக்டர் சீனிவாசன் அவர்கள் கடந்த 1999 ஆண்டு கார்கில் போர் நடைபெற்றது. இதில் இந்திய திருநாட்டினுடைய மாபெரும் வெற்றி அடைந்த போதிலும் அதில் முப்படையைச் சேர்ந்த பல வீரர்கள் வீர மரணம் அடைந்து வெற்றியினை இந்திய திருநாட்டுக்காக பெற்று தந்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்காக வீர வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் நாடெங்கும் என்று தெரிவித்தார். அதைப்போல நீலகிரி மாவட்டத்திலும் ஒவ்வொரு வருடம் நடைபெறும். இதில் நீலமலை முன்னாள் இராணுவத்தை சார்ந்த இராணுவ வீரர்கள் இதை ஒரு சிறப்பான விழாவாக சிறப்பான நிகழ்ச்சியாக நடத்துவார்கள் என்றும், அதுபோல் இந்த வருடமும் டாக்டர் சீனிவாசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது என்றும், இதில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் உட்பட பலரும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நமது இந்திய திருநாட்டுக்கு வெற்றியை ஈட்டு தந்து வீர மரணத்தை தழுவிய இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது என்று தெரிவித்தார்கள். இது பற்றி நமது சிறப்பு செய்தியாளர் எஸ்ஜே நிக்கோலஸ் அவரிடம் கேட்போம். சார் நிக்கோலஸ் சார், இன்றைக்கு நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் சார்பில் மாவட்டத்துடைய சிறப்பு செய்தியாளர் எஸ்ஜி நிக்கோலஸ் தொகுத்து வழங்கும் இந்த ஒரு மகத்தான நிகழ்ச்சி. இன்றைய தினமானது 26 ஆண்டுகள் கார்கில் வெற்றி தினம். 1999 நடைபெற்ற கார்கில் போரில் வீரமரணமடைந்த முப்படை வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சியாக நீலமலையுடைய முன்னாள் இராணுவ அணியுடைய தலைவரும் சிறந்த சமூக சேவை உட்பட்டவருமாகிய டாக்டர் சீனிவாசன் அவர்கள் இந்த மகத்தான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலந்து கொண்டு மற்ற ஏனைய அதிகாரிகளும் கலந்து கொண்டு மிக சிறப்பாக மற்ற மாவட்டங்களை பொறுத்த மாட்டிலும் நீலகிரி மாவட்டம் தனி சிறப்பு என்பதை நிலைநாட்டும் வகையில் அன்பு இராணுவ தளபதிகளுடைய வாரிசுகளும் மனைவிகள் மற்றும் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் எல்லாம் கலந்து கொண்டு தன்னுடைய வீர சவகாசத்தை எடுத்துரைத்து ஏடிசி மெயின் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள சுதந்திர திடலில் நடைபெற்றது. இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கலந்து கொள்ள வேண்டும் என்று மாவட்ட தலைவராகிய நிக்கோலஸுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். நாங்களும் அங்கே சென்று அந்த நிகழ்ச்சியை மனதார கண்டுகளித்து வீர வணக்கம் செலுத்தினோம். அப்பொழுது வந்திருந்த மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் ஒருமித்து 20 நபர்களுக்கு 500 ரூபாய் வீதம் அவர்கள் கொடுத்தார்கள்.
நான் அவர்களிடத்தில் கேட்டேன், இந்த 500 ரூபாய் என்ன விவரம் என்று. அவர்கள் சொன்னார்கள், இன்று ஒரு தினம் அவர்களுக்கு விருப்பப்பட்ட ஒவ்வொரு பொருளும் அவர்கள் வாங்கி கொள்ளலாம். ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்திலே ஒரு பொருளெல்லாம் வாங்கி வைத்து 20 பேர் கொடுப்பதை விட அவரவர்கள் விருப்பப்பட்ட அவர்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை பெற்றுக்கொண்டு அதற்குரிய பணத்தை கையில் கொடுத்தால் சிரமம் இல்லாமல் இருக்கும் என்று சொல்லி அதை சொன்னபோது, இந்த இராணுவ வீரருடைய அந்த நெஞ்சார்ந்த நிகழ்ச்சி நீலமலை தொலைக்காட்சியில் சிறப்பு செய்தியாக வர வேண்டும் என்று சொல்லி எமது மதிப்புக்குரிய நீலமலை உரிமையாளர் அசர்ப் அவர்களை தொடர்பு கொண்டு பேசிய போது அவர் சொன்னார், நீங்கள் மாவட்டத்துடைய தலைவர், நீங்கள் செய்கின்ற பணி சிறக்க இருக்கும் என்பதில் எங்களுக்கு ஐயமில்லை. ஆகவே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எங்களுக்கு தொகுத்து வழங்குங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அதை ஒளிபரப்பு செய்து பார்ப்பவர்களாம் மகிழ்விக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்று நான் எடுத்து சொல்லுவேன் என்று சொல்லி அசர்ப் அவர்கள் சொன்னபோது, நீலமலை தொலைக்காட்சி அன்பர் அசர்ப் அவர்களே, உமக்கும் உமக்குரிய குடும்பத்தாருக்கும் கூடலூர் பகுதியை சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் நீலமலை தொலைக்காட்சியுடைய சிறப்பு செய்தியாளர் SG நிக்கோலஸ், நீலகிரி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் சங்க தலைவரும் சமூக சேவகருமான நிக்கோலஸ், என் நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்தையும் உமக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நீர் வளமோடு வாழ உம்மை இந்த நீலமலை தொலைக்காட்சி என்றும் தமிழ் மண்ணில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆவலோடு வாழ்த்து கூறி விடை பெற்றுக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்ய உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அத்துடன் உதகை YMC அரங்கில் மைய ஆலோசகராக இருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு எண்ணற்ற சேவைகளை சலுகைகளும் செய்து வருகிறேன். சமூக பணியில் ஈடுபடுகின்றவர்களை ஒருங்கிணைத்து அவர்களெல்லாம் வரவழைத்து ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் பயன்பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் செயல்பட்டு நீலமலை தொலைக்காட்சியிலே வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை 9 மணி அளவிலே அரசு தரும் நலத்திட்டங்கள், அரசு செய்யும் பணிகள், அரசு அதிகாரிகள் செய்கின்ற அன்பான வேலைகள், மாவட்ட ஆட்சியருடைய அயராத உழைப்பு, கோட்டாட்சியருடைய சமூக உணர்வோடு செயல்படுகின்ற அவர் பணி, RDO அவர்கள் தன்னுடைய பணி நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களிலும் தன் கடமையை செய்ய தவறாமல் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் மனதிலே இடம் பிடித்திருக்கக்கூடிய கோட்டாட்சியர் அவர்கள், நீலகிரி மாவட்டத்தை சார்ந்த துறை அதிகாரி அவர்களும் எங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி ஒரு சிறப்பான அதிகாரிகளாக செயல்படுகிறார் என்பதை சொல்லி நீலமலை தொலைக்காட்சியின் சார்பில் அவர்களுக்கும் மாற்றுத்திறனாளி சங்க தலைவர் மாவட்ட தலைவர் நிக்கோலஸ் என்பதையும் நீலமலை தொலைக்காட்சியின் சிறப்பு செய்தியாளர் நிக்கோலஸ் என்பதையும் சொல்லி மாற்றுத்திறனாளியாக எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்ட அரசு துறை அதிகாரி ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லி வாழ்த்துடன் விடை பெற்றுக் கொள்வது நீலமலை தொலைக்காட்சியின் சிறப்பு செய்தியாளர் SG நிக்கோலஸ். நன்றி, வணக்கம். இதில் மாற்றுத்திறனாளிகளின் தலைவராக இருக்கின்ற நமது சிறப்பு செய்தியாளர் SG நிக்கோலஸ் அவர்களும் கலந்து கொண்டு கௌரவிக்கப்பட்டார் என்றும், அதோடு மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்ற 10 பேரை தேர்வு செய்து அவர்களுக்கு சிறப்பு ஒரு அன்பளிப்பாக 500 ரூபாய் அளித்திருக்கிறார்கள். அது பற்றி நமது செய்தியாளர் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். இப்படி சிறப்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி அனைவரையும் கவர்ந்து பாராட்டும்படியாக இருந்தது என்று இறுதியாக நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார்கள் என்று தெரிவித்து, மேஜர் சரவணன், உதவி இயக்குனர், முன்னாள் படை வீரர் நல இயக்கம் நீலகிரி மாவட்டம் அவர்களே, MRC இலிருந்து வந்திருக்கும் மேஜர்
விக்ராந்த் சாப் அவர்களே, ஏனைய துணை காவல் கண்காணிப்பாளர் உதகை நகரம் திரு நவீன்குமார் அவர்களே, ஏனைய காவல்துறை அதிகாரிகளே, மாவட்ட அதிகாரிகளே, முன்னாள் இராணுவ வீரர்களே, வீர மங்கையர்களே, இராணுவ சொந்தங்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வாலிப இளைஞர்களே, இங்கு கூடியிருக்கும் பொது ஜனங்களே, ஊடக நண்பர்களே, மழையின் காரணமாக ஆங்காங்கே நின்று கொண்டு இந்த விழாவினை கழிக்கும் பொதுஜனங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு இருகரம் கூப்பி வருக வருக என்று பணிவன்போடு வரவேற்கின்றேன். கார்கில் போர் 1999 ஆண்டு மே மாதம் முதல் ஜூலை மாதம் வரை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த ஒரு போர் ஆகும். இந்த போர் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கார்கில் மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாடு கோட்டு அனைவரையும் நினைவில் கொண்டு ஒரு நிமிடம் நமது வீர வணக்கத்துடன் அஞ்சலி செலுத்துமாறு அனைவருடன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த அர்ஜுனன். அடுத்து கமலா. மாற்றுத்திறனாளிகள் மேடையில் ஏறி வாங்குறாங்க, ஊக்கம் ஆக்கமண்டியும் கொடுக்கணும். அடுத்த அரவிந்த்.
அடுத்து தேவம்மா. மாலா. அடுத்து செயலாளர் நீலமலை முன்னாள் ராணுவ வீரர்கள் நல சங்கம். அடுத்தபடியாக வைஸ் பிரசிடென்ட் டிஃபென்ஸ் வெட்டரன் ஆர்கனைசேஷன் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட். அடுத்தபடியாக சேர்மேன் உதகை முனிசிபல் கார்பரேஷன். அடுத்து செக்ரட்டரி கூட்டமைப்பு ஜெனரல் செக்ரட்டரி. அடுத்தபடியாக வைஸ் பிரசிடென்ட் டிஃபென்ஸ் வெட்டரன் ஆர்கனைசேஷன் தமிழ்நாடு. எத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது என்று சொல்லி நமது செய்தியாளர் எஸ்.ஜி. நிக்கோலஸோடும் இந்த செய்திகளெல்லாம் சிறப்போடும் நானும் நமது சிறப்பு செய்தியாளர்களும் சொல்லுவதை சரியான முறையில் அழகாக எடிட்டிங் செய்து இதை சிறப்பான ஒரு செய்தியாக மாற்றி தந்திருக்கின்ற நமது அருமை தம்பி திரு பிரசாத் அவர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும்
உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, உடனுக்குடன் பார்ப்பதற்கு உங்கள் நீலமலை யூடியூப் பகுதியிலே நீங்கள் இதுவரை அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டும் யாராலும் இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிப்பதோடு, இந்த செய்திகளை எல்லாம் நமது செய்தியாளர் எஸ்ஜி நிக்கோலஸ் அவர்கள் நேர்த்தியாக எடுத்து வர்ணனையோடு சொல்லியிருக்கிறாரா? நமது ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் இதை சிறப்பாக தொகுத்து ஒரு செய்தியாக வழங்கியிருக்கிறாரா? இந்த செய்திகளை எல்லாம் வர்ணனையோடு நான் நன்றாக செய்தி வாசித்திருக்கிறேனா என்பதை எங்களது யூடியூப் பகுதி என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே கமெண்ட் பாக்ஸ் பகுதியிலே சென்று உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று முன்னாள் நீலமலை இராணுவ வீரர்களையும் மற்றும் இந்த செய்தியை பார்க்கின்ற அனைவருக்கும் அன்போடு கேட்டு, உங்களது கருத்துக்கள் எங்களை உற்சாகமும் இன்னும் இதுபோன்ற செய்திகளையும் தர தூண்டுகிறது என்று அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் கேட்டு, நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.